18/5/2025 ராகு கேது பெயர்ச்சி. ராகு கேது பெயர்ச்சி தனுசு ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிற பார்த்துடலாங்க. தனுசு ராசிக்கு இதுவரைக்கும் ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருந்தார். கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல இருந்தார். 10ஆம் இடத்திலிருந்து கேது பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திற்கு வருகின்றார். ராகு பகவான் 4ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி, வீரியம், உப ஆயுள், சகோதர ஸ்தானத்துக்கு வராருங்க. ஓகேங்களா? அப்போது இந்த டயத்தில் உங்களுடைய முயற்சிகள் பிரம்மாண்டமாக இருக்கணும். பிரம்மாண்டமாக இருந்தால் தனுசு ராசிக்காரங்க எல்லாத்த லைஃப்பில் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது திரைப்பட இயக்குநர்களாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரம்மாண்டமான ஒரு படமாக தான் இந்த டயத்தில் நீங்கள் எடுக்கணும். பெரிய லெவலில் பட்ஜெட்டு, மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை உங்களுக்கு அள்ளி தருவார் ராகு பகவான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லைங்க, முயற்சிகள் ஒரு டைம் முயற்சி பண்ணுங்க. ஓகேங்களா? அது நடக்கலையா, அடுத்த டைம் திரும்பவும் அதில் முயற்சி பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம். செகண்ட் டைம் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி கொண்டே இருக்கும். அது அரசாங்க வேலைகளாக இருந்தாலும் சரிதான், இல்லை கவர்மெண்ட் சம்மந்தம் பெரிய ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று எடுக்கணும், நான் ஒரு பிஸ்னஸ் மேனு பெரிய லெவலில் கான்ட்ராக்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சுருக்கீங்களா, தாராளமாக இறங்குங்க. அந்த முயற்சிகளை இறங்குங்க. இறங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய லெவலில் லாபங்களை பார்க்கலாம். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். ராகு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையை எங்கே பார்ப்பார் அப்படின்னா 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ பூர்வீக சொத்துக்களின் மூலமாக வரக்கூடிய அந்த உங்களுக்கு, அதாவது உங்களுடைய பங்கு இருக்கு இல்லைங்களா, மிகப்பெரிய அளவில் உங்களுடைய பங்குகள் எல்லாமே கிடைக்கும். குழந்தைகளுடைய படிப்பில் பெரிய அளவில் முன்னேற்றங்கள் ஏற்படும். குழந்தைகள் மீது அதிகப்படியான நீங்கள் ஒரு அன்பை செலுத்துவீர்கள். இந்த டயத்தில் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லா விஷயத்தையும் எல்லாமே வாங்கி கொடுப்பீங்க. ஓகேங்களா? உங்களுடைய தாயினுடைய உடல்நிலை மிக நல்ல லெவலில் மாறும். இப்போ ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே கரெக்டாக ஓடி போயிடும். இந்த டயத்தில் கேது பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல இருக்கின்றார். இப்போ தனுசு ராசிக்காரங்க புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம், திருமணம் சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் மூவ் பண்ணலாம். அப்படின்னா இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்னாடியே இந்த விஷயங்களை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க. ஏன்னா பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துக்கு வருகின்றார் கேது பகவான். அந்த பாக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்துவார். அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? திருமணமா சீக்கிரமே முடிச்சிடுங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மிக மிக சிறப்பு. ஓகேங்களா? அவருடைய கேது பகவான் 9ஆம் இடத்திலிருந்து அவருடைய 3ஆம் பார்வை 7ஆம் இடத்திற்கு பதிகின்றது. ஓகேங்களா? கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடைஞ்சல்கள் இருக்குங்க. உங்களுடைய நண்பர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்களை தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்கள். வாக்குவாதம் பண்ணாதீங்க. நண்பர் ஃப்ரெண்டுங்க சொல்கிறாங்களா, ஓகே பண்ணி பண்ணுற மாதிரி பண்ணு அப்படி சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் தொந்தரவுகள் இருக்காது. இல்லை இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு விவாதம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே பார்த்தீங்கன்னா பெரிய சிக்கலாக வந்துடும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப கவனமாக வேலை பாருங்கள். நம்ம தான் இப்போ சூப்பராக வேலை பார்த்துட்ருக்கோம், இந்த வேலையில் நம்ம தான் பரிசுகள் வாங்கணும், நம்ம தான் பாராட்டுக்கள் வாங்கணும்னு நினச்சி வேலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற வேலையில் அதாவது வேலையில் ஏதாவது ஒரு தவறுகள் ஏதாவது பண்ணியிருப்போம். அதன் மூலமாக பெரிய லெவலில் ஆப்பு நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? அப்போது இந்த ராகு கேது பயிற்சியில் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுட்டு எல்லா வேலைகளும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எல்லா நாளுமே சக்ஸஸை மட்டுமே பார்க்கலாங்க.